ஹலோ ஃபேமிலிஸ். எஸ், ஆக்சுவலி இங்கே பார்த்துட்ருப்பீங்க நெக்ஸ்ட்டு 72 ஹார்ஸ்க்கான எனர்ஜிஸ். சரியா? அதாவது நீங்கள் இதில் வந்து ஓ ஏதாவது ஒரு பாயில சூஸ் பண்ணணும். பாயில் 1, பாயில் 2. எஸ், இந்த கார்டை அட்ராக்ட் பண்ணால் இதை சூஸ் பண்ணுங்க, இந்த கார்டை அட்ராக்ட் பண்ணால் இதை சூஸ் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி கார்ட்ஸு ஷஃப்லிங் பண்ணி வச்சுட்டேன், கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கிறதுக்காண்டி. சரியா? எஸ், பாயில் 1க்கு நம்ம இப்போ பார்க்கலாம். பாயில் 2க்கு இங்கே வைப்போம். அட்வென்ச்சர் சேஞ்ச். எஸ், உங்கள் லைஃப்பில் நிறையா சேஞ்சஸ் நடக்க போது, புது டைரெக்ஷனை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க நெக்ஸ்ட்டு 72 ஹவர்ஸில். சரியா? உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வழி கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஆன்சர் தேடி போயிருப்பீங்க, அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு எது மூலமாவது கிடைக்க சான்சஸ் எனக்கு இங்கே தெரியுது நெக்ஸ்ட்டு 72 ஹவர்ஸில். சரியா? அண்ட் எஸ், ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப் நீங்கள் பண்ணுறீங்க. இது வந்து உங்கள் கரியர் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா எஸ், உங்களுக்கு போகிற பாதை வந்து சேஃபான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெட்டனாக இருக்குது. பட் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் ஒரு சில பேருக்கு தெரியுதுங்க. எஸ், ஒரு சில பேர் நீங்கள் வந்து ஜாப் சேஞ்சுக்கோ இல்லைன்னா உங்களோட பேட்ரன் வந்து சேஞ்ச் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா நம்பர் 10க்கான எனர்ஜி, ரைட்? அதுவும் சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கான எனர்ஜிஸ் தான். ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கு அந்த பேட்டர்ன்லேருந்து நீங்கள் சேஞ்ச் ஆகுறீங்க, ஒரு புது டைரெக்ஷன்ஸ்க்கு போக போகிறீங்க. அந்த மாதிரி இது வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம். சரி, அதாவது கிளாரிட்டிஸ் கிடைக்கும். ரெயின்போக்கான எனர்ஜி இஸ் மேரிட் லைஃப்காண்டி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான ஒரு நியூஸோ இல்லைன்னா ஏதாவது ஒரு டைரெக்ஷன் தெரியும். ஹலோ பாயில் 2. எஸ், பாயில் 2க்கான எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் கிஃப்ட்ஸ் அண்ட் த ட்ரைப். அதாவது எனக்கு இங்கே தெரிகிறது என்னென்னா 27, நம்பர் 8, நம்பர் 9, 8. அதாவது 9லேருந்து 8 ஏதாவது உங்களுக்கு இது கிஃப்ட்ஸ் இருக்குதுன்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரியா? எனக்கு இங்கே அதுதான் தெரியுது. அதாவது உங்களோட டேலண்ட் இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட ஏதாவது குணங்கள் இருக்கலாம். சரியா? அதை நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சுன்னா டெஃபினெட்லி அந்த இதை நீங்கள் பண்ணணுமா. பிகாஸ் அதனால உங்களுக்கு நிறைய ஃப்ரேம் கிடைக்கிது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெரியோட எனர்ஜி தெரியுது, ரைட்? ஸோ ஆக்ஷன்ஸு இந்த நெக்ஸ்ட்டு 72 ஹவர்ஸில் எடுங்க. பட் எனக்கு இந்த கார்டை பார்க்கும்போது ஒரு எனர்ஜி ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட்டு 15 to 30 டேஸ்க்குள்ளே இந்த எனர்ஜி எனக்கு இங்கே தெரியுது. சரியா? அண்ட் எஸ், உங்களை மாதிரி ஆட்களையும் நீங்கள் நிறைய பேரை பார்க்க முடியும். ஒரு பாசிட்டிவான எனர்ஜி எனக்கு இங்கே தெரியுது. சரியா? நீங்கள் இருக்கிற மாதிரியே அதாவது சேம் பர்சனை நீங்கள் மீட் பண்ண சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு 72 ஹவர்ஸில். அண்ட் எஸ், ஹெல்ப் கிடைக்கும், உங்களுக்கு சப்போர்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ் டெஃபினெட்லி அதுக்கான சான்சஸ் இந்த 72 ஹவர்ஸில் தெரியுது. அதாவது ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா திடீர்னாப்பில் உங்களுக்கு யார் மூலமாவது கிடைக்கும். பிகாஸ் உங்களோட இதை வச்சு, சரியா, உங்களோட நாலேஜை வச்சு, உங்களோட டேலண்ட்டை வச்சு இதனால் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ரிலேஷன்ஷிப்லேயும் எஸ், ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு சேம் இது கிடைக்க போகுது. லவ்வாக இருந்தாலும் சரி, சப்போர்ட்டிங் சொல்லலாம். லவ்ங்கிறதோட ஒரு கேரிங், சப்போர்ட்டிங் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. இது வந்து உங்களோட மதர் இன்லா, ஃபாதர் இன்லா அவங்க இதிலேருந்து எனக்கு இங்கே தெரியுது. சரியா? இல்லைன்னா உங்களோட மதர், அதாவது நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா உங்கள் மதர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா எஸ் அதுக்கான எனர்ஜிஸும் எனக்கு இங்கே தெரியுது. ரொம்ப டீப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களோட அதாவது மென்டல் ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் அதிகமாக போகுது. நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தீங்கன்னா எஸ் அதுவும் கிடைக்க போகுது. உங்களோட கர்மாக்கள்லேருந்து உங்களுக்கு ஏதோ ரிலீஸிங் ஆக போகுது. அந்த மாதிரி எனர்ஜி இங்கே தெரியுது. சரியா? ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங். பாய்.